நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இவரை வேற இன்னும் காணோம். அன்பு வேற சைலுவை விடுறதுக்காக ஹாஸ்டலுக்கு போயிருக்கான். அவனை விட்டுட்டு அவன் வர்றதுக்குள்ள இவர் வந்துட்டா பரவாயில்ல. இல்லைன்னா அத்தை பேசின பேச்சுக்கு அன்பு வந்தானா கோபத்துல அத்தை கிட்ட சண்டை போடுவானே. அத்தையோட வாயும் சும்மா இருக்காது, இவனுக்கும் கோபம் வந்துட்டா நிதானம் இருக்காது. ஐயோ, அன்பு இப்ப வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம மனசு வந்துட்டா பரவாயில்ல. சரி, ஒரு போன போட்டு பாப்போம். சொல்லு தேவி. எங்க இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் தேவி. காய்கறி எல்லாம் வேணும்னு சொன்னால அதுதான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எங்க நீங்க காய்கறி எல்லாம் வாங்கலாம் பரவாயில்ல, நீங்க முதல்ல சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. ஏன் தேவி, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் சொல்றேன். என்னத்துக்கு இப்படி பதட்டமா பேசுற? என்னாச்சு? அம்மா எதுவும் சொன்னாங்களா? ஐயோ, அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, எல்லாம் விவரமா நான் நேர்ல சொல்றேன். நீங்க முதல்ல சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சரி சரி, தான் வரேன் இரு. ஷைலு, அழாத ஷைலு. என் பாட்டி பேசுனது தப்பு தான். அவங்க கேரக்டரே அப்படிதான். யார்கிட்ட எப்படி பேசணும், அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமானலாம் யோசிக்க மாட்டாங்க. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ அழாத. இல்ல, உன் பாட்டி சொன்ன மாதிரி நீ ஒரு அனாதை. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னப்போ உன் வீட்டுல எல்லாரும் கூட அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. ஏ பைத்தியமா நீ? அப்படி யார் நினைப்பா? அது மட்டும் இல்லாம நீயா என்ன லவ் பண்றேன்னு சொன்ன? நான் தானே ஃபர்ஸ்ட் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். அப்ப கூட நீ என்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டியா? 2 மாசம் நாய் மாதிரி உன் பின்னாடி அலைஞ்சிருக்கேன். அப்புறம் என்னெல்லாமோ பண்ணி கடைசியில உன் அம்மா தலையை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நீ என்கிட்ட ஓகேன்னு சொன்ன. இதெல்லாம் உனக்கு தெரியும், ஆனா உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. உன் பாட்டி சொன்ன மாதிரி யாரும் இல்லாதவ வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு பெரிய வீட்டு பையனை நான் வளைச்சு போட்டுட்டேன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. மின்னல், இந்த வளைச்சு போட்டுட்டேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு ஃபர்ஸ்டாவது உனக்கு தெரியுமா? அது தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னே தெரியாம தான் எழுதிட்டு இருக்கியா? இங்க பாரு மின்னல், என் பாட்டி ஏதோ அந்த காலத்து ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் கூட தெரியாது. நீ எல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு மட்டும் இல்ல, என் வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேனே, நம்ம 2 பேரும் ரூம்ல இருந்ததை என் அம்மாவோ இல்ல என் அப்பா பார்த்திருந்தா கூட நிச்சயமா நம்மள தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. அன்னைக்கு அந்த கல்யாணம் நினைப்ப கூட என் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, அந்த பொண்ணையை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நான் என் கதிர்மாமா சொன்ன வார்த்தைக்காக தான் அரியரை கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். இப்ப கூட நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என் அம்மா, என் அப்பா, கதிர்மாமா யாருமே எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கதிர்மாமா படிச்சு முதல்ல அரியரை கிளியர் பண்ணி நல்ல வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரே தவிர இப்ப கூட நீ என் வீட்டுக்கு வந்து இருக்கிறேன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி என் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே உன்னை பத்தி தெரியும், யாருமே உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா என் பாட்டி இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கு, அதுக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் அதோட கேரக்டருக்கு அது இப்படிதான் ஏதாவது தேவையில்லாம பேசி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத ஷைலு. இல்ல, என்ன இருந்தாலும் அவங்க சொன்னது சரிதான். நான் ஒரு அனாதை தானே. நான் இந்த மாதிரி பெரிய குடும்பத்துல எல்லாம் போய் வாழணும்னு ஆசை கூட பட்டிருக்க கூடாது. ஷைலு, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, என் வீட்டுல யாருமே உன்னை அப்படி நினைச்சிருக்க கூட மாட்டாங்க. என் பாட்டி சொன்னதை வச்சுட்டு நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இல்ல, உன் பாட்டி எந்த அர்த்தத்துல சொல்லி இருந்தாலும் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. உன் வீட்டுல உனக்கு பார்த்த அந்த சஞ்சனா கூட நல்ல பெரிய எடுத்த பொண்ணுதான், நல்ல வசதியானவங்க. அப்படிப்பட்ட கல்யாணத்தை நிறுத்தி ஒருவேளை இன்னைக்கு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த ஊர்ல எல்லாரும் என்ன அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. ஏண்டி எதுக்கு இப்படி தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க? கற்பனை இல்ல, அதான் நிஜம். இன்னைக்கு உன் பாட்டி சொன்னப்பதான் எனக்கே புரியுது. ஐயோ பாட்டி பாட்டி, முதல்ல அந்த கிளவிய போட்டு தள்ளணும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையோ உன சொல்ல போய் அதை கேட்டுட்டு வந்து நீ இப்படி மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல, நான் சரியா தான் பேசுறேன். இதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. நான் எடுத்த முடிவு சரிதான். உனக்கும் எனக்கும் எப்பவுமே சரிப்பட்டு வராது. நீ எனக்கு வேண்டாம். ஐயோ கடவுளே, திரும்பவும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறின மாதிரி இவ்வளவு. சரி விடு, எல்லாம் காலைல பேசிக்கலாம். வா, நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன். நீ வந்து எனக்கு
கொண்டு போய் விட வேண்டாம், எனக்கு போக தெரியும். ஏ லூஸ் மாதிரி பேசாத, இருட்டாயிருச்சு, இதுக்கு மேல தனியெல்லாம் போக முடியாது, வான கொண்டு போய் விடுறேன். நான் எப்பவும் போல தமாஷுக்கு சொல்றேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் இப்ப ரொம்ப சீரியஸா சொல்றேன். எனக்கு நீ வேண்டாம், இதுக்கப்புறம் என் பின்னால வராத. எப்போ நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டேன். ஏ சரி, நீ சம்மதிக்க வேணாம், ஆனா இப்ப நான் உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறேன், வா. ஒண்ணும் வேண்டாம், உன் கூட நான் பைக்ல போறது ஆரங்கில பார்த்தாலும் அப்ப கூட யாரும் இல்லாத அனாத வசதியான வீட்டு பையனை வளைச்சு போட்டுட்டேன்னு நினைக்கும். ஐயோ கடவுளே, இல்லனாலே தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணி மென்டல் மாதிரி தான் பேசுவ. இதுல வேற அந்த கிளவி உனக்கு நல்ல கண்டென்ட்டா எடுத்து கொடுத்துருச்சு போ. பாரு மின்னல், நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இதுக்கப்புறம் அனாதன்னு சொல்லாத. அப்படி சொல்லும்போது எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏன் சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அனாதை தானே. மின்னல் அப்படி சொல்லாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவும் என் பொண்டாட்டி ஆயிட்ட. உனக்கு நான் இருக்க மின்னல், என் குடும்பம் தான் உன் குடும்பம். இன்னொரு தடவை அனாதன்னு சொன்னேன். இல்ல, எனக்கு யாரும் இல்ல, நான் அனாதை தான். ஏன் மென்டல் ஆடி நீ சொல்லிக்கிட்டே இருக்க? இரு, நீ அனாதைங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. இப்ப நீ அனாதை இல்ல, என் பொண்டாட்டி. உயிருருவாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேர நீ யோசிக்காத திசையறியாத பறவைய போல பறக்கவும் ஆசை உன்னோடு தூர வாழ்க்கை தீர தீர வாயை விழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவ நான் கூட. வா மின்னல், வீட்டுக்கு போலாம். யாரு கேட்டுற என் கழுத்துல தாலி கட்டின? மின்னல், பிரியாதா, உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்காடா? யாரு கேட்டுற என் கழுத்துல தாலி கட்டின? ஏன் பின்னாடி சும்மா அனாதன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு டென்ஷன் ஆகாதா? அதான் ஒரு வேகத்துல தாலி கட்டிட்டேன். வேகத்துல தாலி கட்டிட்டியா? எனக்கு தான் உன்னை பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டின? இங்க பாரு மின்னல், இவ்வளவு நாள் நீ விளையாண்ட சரி, ஆனா இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். இதுக்கு மேலேயே விளையாடிட்டு இருக்காத, வா வீட்டுக்கு போலாம். கிட ஃப்ராட், யாரா விளையாண்டது? நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு உன் மேல லவ்வும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, எனக்கு நீ வேண்டாம். கத்திரி புதாவணி கட்டி வந்த மோகினி கித்தாப்ப காட்டுறாளே, என்ன சக்காட்டம் ஆட்டுறாளே. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. ஏய் லூசாடி நீ, உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்ன தாலினா விளையாட்டா போச்சா? இங்க பாரு, ஆனதாச்சு, நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. ஒழுங்கா வீட்டுக்கு நட. எதுக்குடா? உன் பாட்டி சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காகவா? என்ன ஷைலு பேசுற? சரி இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். எதுக்கு வரணும்? நான் வர மாட்டேன். வரமாட்டியா? ஏய் நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்டி. யாரு கேட்டா தாலி கட்டின? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதமா நீ என்கிட்ட கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு நீ தாலி கட்டினா நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரணுமா? இப்பதான் உன் பாட்டி யாரும் இல்லாத அனாதை உன்னை வளைச்சு போடுறதுக்கு பாக்குறேன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன் பாட்டி என்ன சொல்லுவாங்க? வசதியான வாழ்க்கை எங்க கிடைக்காம போயிருமோங்கிற பயத்துல இப்பவே உன்னை மயக்கி என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டேன்னு தானே சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணாம்னு சொல்றதுக்கு எல்லா காரணமும் முடிஞ்சிருச்சு. இப்ப என் பாட்டியோட காரணம் கிடைச்சிருச்சா? நீ என் கூட என் வீட்டுக்கு வா, என் பாட்டி என்ன சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். இந்த பாட்டி சொல்லுவாங்கன்றதுக்காக இல்ல, எப்ப என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம என் காதலோட நீ விளையாடுனியோ அப்பவே ஒன்ன போல ஒருத்தன் என் வாழ்க்கைக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப கூட ஏதோ ஒரு வேகத்துல என் கழுத்துல தாலி கட்டினேன்னு சொல்ற, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதே வேகத்துல என்ன திரும்பவும் கழட்டி விட மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? என்ன என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா மின்னல்? அதேடா, நீ அத்தனைக்கு சீப்பானவன் தான். சரி நீ எனக்கு எப்படி வேணா நினைச்சுக்க, ஆனா நீ அனாதைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ அனாதை இல்ல, உனக்கு நான் இருக்கேன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப தாலி கட்டினதுல இருந்து இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்தே நீ என் பொண்டாட்டி தான். ஆனா உனக்கு நான் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் கட்டின தாலியை ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணு.
கடைசியா சொல்றேன், என் கூட என் வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சேன்னா உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். இல்ல எனக்கு ஏத்துக்க முடியாதுன்னா நான் கட்டின தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு நீ ஹாஸ்டல் கிளம்பு. തുടക്കം മാംഗല്യം തന്തുനാലേനാ പിന്നെ ജീവിതം തുണ്ടനാലേനാ. என்ன நடக்குது இந்த வீட்டுல? எங்க இருந்தோ வந்த ஒரு அனாதை கழுதைக்காக அந்த பொடியை என்னடானா என்ன எடுத்துக்கிட்டு பாரா. என் மருமவ என்னடானா மகன் என்ன ஏசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா ரசிச்சுக்கிட்டு அமுக்கடி கணக்கா இருக்கா. அது ஒண்ணும் கிடையாது. தனியா வந்து 15 வருஷம் ஆகுதுல்ல, அதான் மாமியாருக்கு ஒரு மரியாதை இல்ல, குளிர் விட்டு போச்சு. வரட்டும், என் மவ சண்முகம் வரட்டும். வந்ததும் ஆத்தாளுக்கும் மவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணா இல்லையாண்டு பாரு. எங்க இருந்தோ வந்து ஒண்ணுமே நினைச்சிருக்கி ஏன் அவனுக்கு மருமகளா? ஒரு காலத்துல என்ன கண்டா பயந்துகிட்டு ட்ரவுசர்லயே ஒண்ணுக்கு போன பையன் இன்னைக்கு கைய உங்ககிட்ட என்ன அடிக்க வாரா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒண்ணுமே நினைச்சிருக்கு தானே. எப்படி அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரான்னு நானும் பாக்கேன். ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இருக்காடா? ராத்திரி 12 மணிக்கு போனை போட்டு டீ சாப்பிடவான்னு கூப்பிடுறியே. டேய், டீ சாப்பிட வான்னு எங்கடா கூப்பிட்டேன்? நான் டீ சாப்பிட போறேன், நீ வரியான்னு தானே கேட்டேன். நீ வரலன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியது தானடா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நீ டீ சாப்பிடறதுக்கு போறேன்னா நான் கண்டிப்பா வருவேன்னு உனக்கும் தெரியும். தெரிஞ்சுதான்டா கூப்பிட்டேன். டேய் சக்தி, நான் கூப்பிட்டேன் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இப்படி ரொமான்ஸ பாதியில விட்டு வருவேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. அது எப்படிடா கரெக்டா நான் ரொமான்ஸ் பண்ணும்போதுன்னு பார்த்து கூப்பிடுற? டேய், நீ ஏன்டா நான் கூப்பிடும் போதுன்னு பார்த்து ரொமான்ஸ் பண்ற? நீ கூப்பிடும்போது ரொமான்ஸ் பண்றனா? டேய், எனக்கும் கையலுக்கும் தனியா பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்டா. அதையும் இப்படி பாதியிலேயே போன் பண்ணி கெடுத்து விட்டியேடா. ஐயோ சரிடா சக்தி, இப்ப எதுக்கு நீ வந்த? சரி, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, போய் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணு போ. எது? இதுக்கப்புறம் திரும்ப போய் ரொமான்ஸை கண்டினியூ பண்றதா? டேய், இப்ப நான் வீட்டுக்கு போனா அவ விளக்க மாத்தோட நின்னுட்டு இருப்பாடா. டேய் சக்தி, உனக்கு அது தெரியும் தானே, அப்புறம் எதுக்குடா வந்த? டேய் சிரிக்காதடா, டீ எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். சரி சிரிக்கல விடு. உனக்கு தான் தெரியும்லடா நீ வந்தா கையில் கோவப்படுவான்னு. நீ வரலனாலும் நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன். பேசாம கையில் கூட இருக்க வேண்டியது தானே. எதுக்கு வந்த? நான் வரலன்னா நீ கோவப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ கூப்பிட்டு வராம இருந்தா எனக்கு அங்க நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ ஒன்னும் பண்ண முடியாது. வீட்டுக்கு போய் நல்லா வாங்கி கட்டிக்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. சரிடி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு? ஐஷுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். ஐஷுக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான்டா உனக்கு தெரியும். டேய், அதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ருடா. 2 குழந்தை இல்ல, இன்னும் எவ்வளவு குழந்தை பிறந்தாலும் சரி, அதெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். எப்படிடா உன்னால மட்டும் முடியுது? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்டா சக்தி. ஆனா நீ தான் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கடா சக்தி. ஏன்டா சொல்ல மாட்ட? நீ கூப்பிட்டு அங்க பொண்டாட்டிய பாதியில விட்டு உன் கூட டீ சாப்பிட வந்திருக்கேன் பாத்தியா? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. இதுக்கப்புறம் நீ கூப்பிட்டு நான் வந்துட்டேன்னா எனக்கு என்னன்னு கேள்றா. அடே சக்தி, நான் கூப்பிட்டா இல்ல, நான் சக்தின்னு மனசுல நினைச்சாலே நீ வந்துருவடா. சரி சரி போதும், ரொம்ப தான் நடிச்சு தொலையாத. சீக்கிரமா டீய குடி, வீட்டுக்கு போலாம். அங்க என் பொண்டாட்டி எனக்காக வெயிட்டிங். எதுக்குடா சக்தி? விளக்க மாத்தால சாத்துறதுக்கா? அடேய் சரி சரி, டென்ஷன் ஆகாத, சும்மா சொன்னேன். அதெல்லாம் நீ போய் ஈஸியா கையால சமாளிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, கையால சமாதானம் பண்ணு. டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். நாளைக்கு நான் லீவு. டேய் சக்தி, அப்ப ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்க. பின்ன சும்மா ரொமான்ஸ் பண்ணா அதுல ஒரு கும் இருக்காதுடா. சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவளை சமாதானம் பண்ணும் போது வரும் பாரு ஒரு ரொமான்ஸ், அது வேற லெவல்ல இருக்கும்டா. டேய் போதும் போதும்டா, என் பொண்டாட்டி வேற மாசமா இருக்கா, நான் கிளம்புறேன், நீ நடத்து. ஏய் சரி இருடா, டீ சாப்பிட்டு போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.